மாநிலங்களவையில் நடைபெற்ற நீண்ட விவாதத்திற்கு பிறகு வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. மாநிலங்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மசோதா மீது நள்ளிரவு வரை நீடித்த விவாதத்திற்கு பிறகு நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவான நிலையில் மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் உள்ளிட்ட கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக வாக்களித்தனர். முன்னதாக மக்களவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவானது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியதை அடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தவுடன் சட்டமாக அமல்படுத்தப்படும். சென்னையில் உள்ள ஒரு உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 2 மாணவிகள் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா சாலையில் உள்ள உணவகத்தில் பிரியாணி சாப்பிட்ட 2 கல்லூரி மாணவிகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகத்திற்கு சோதனைக்கு சென்றபோது அந்த கடையின் ஊழியர்கள் அதிகாரமிக்க ஒருவருடன் தொடர்பில் இருப்பது தெரிந்து சோதனை செய்யாமல் பின்வாங்கியதாக கூறப்படும் நிலையில் ஆள் தெரியாத அந்த சார் யார்? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஆள் தெரியாத அந்த சாருக்கு வேலை செய்கிறாரா அல்லது மக்களுக்கு வேலை செய்கிறாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரத்தில் தீய சக்தி திமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல் மீண்டும் சந்தி சிரித்தது. ராஜகண்ணப்பன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட்டு அமைச்சரானது முதல் அவருக்கும் அந்த மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தரப்பிற்கும் மோதல் ஏற்பட்டு அது பல நேரங்களில் அடிதடியில் முடிந்துள்ளது. இதனால் இரு தரப்பினரும் தங்கள் நிகழ்ச்சிகளில் எதிர்த்தரப்பினரின் பெயரை கூட போடுவதில்லை. இருவரின் அதிகார போட்டியால் அரசு அலுவலக பணிகள் தடைப்பட்டு பொதுமக்களும் அதிகாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராஜகண்ணப்பன் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், எங்கள் அமைச்சரை ஒதுக்கினால் எங்கள் சமுதாய ஓட்டுகள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது என காதர் பாட்சா தரப்பை எச்சரிக்கும் வாட்ஸ்அப் வீடியோ வெளியாகி திமுகவின் உட்கட்சி மோதலை விட்டு வெளிச்சமாக்கியது.